अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை வேதாந்த தேசிகன் அருளிச் செய்தார். அந்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப் பெறுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக தெரிவிக்கப்படுகிறது. அதையும் கூட வேதாந்த தேசிகன் பல பல பத்ததிகளாக வகுத்து, அதாவது முதலிலே அந்த பிரஸ்தாவனா ஒரு முன்னுரையாக சில வார்த்தைகளை தெரிவித்தார், அதனுடைய திருநாம வைபவத்தை தெரிவித்தார், அதனுடைய பெருமைகளை தெரிவித்தார் என்று ஒரு பத்ததியாக காட்டிக்கொண்டு வந்து அதற்கு பிறகு ராமபிரானுடைய பாதுகை, அதாவது ரங்கநாதன் தானே ராமனாக வந்து அவதரித்தான், ஆயினாலே பரதாழ்வான் அந்த ராமனிடத்திலிருந்து பாதுகையை பெற்று சென்றான் என்று சொல்லுகிற பொழுது அப்பொழுது நடந்த சில விஷயங்களுடைய நுட்பங்கள், அப்புறம் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணின காலத்திலே நடந்த நுட்பங்கள், மறுபடியும் ராமபிரானிடத்திலே கொண்டு போய் அந்த பாதுகை சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது நடந்த நிகழ்ச்சியுடைய நுட்பங்கள் என்று இவற்றையெல்லாம் வரிசையாக தெரிவித்து வருகிறார். அதிலே இப்பொழுது நாம் அந்த நிர்யாத்தனா பத்ததி, மறுபடியும் ராமபிரானுடைய திருவடிகளிலே அந்த பாதுகை போய் சேர்ந்தது ராம பட்டாபிஷேகத்தின் பொழுது, அந்த விஷயங்களை அனுபவிக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். இப்பொழுது பாதுகா சகஸ்திரத்தினுடைய 238வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த பரதன் கைகூப்பி கொண்டிருக்கிற பரதாழ்வான் அவனிடத்திலிருந்து பாதுகையானது ராமனிடத்திலே போய் சேர்ந்தது. அது பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்னால் அது ஒரு அழகான உதாரணத்தோடு விவரிக்கிறார். நாம் ஸ்லோகத்தை அனுபவித்து அர்த்தத்தை அனுபவிப்போம். நிர்கத்ய தேவி பரதாஞ்சலி பத்மமத்யாத் பூயः சமாகதவதி புருஷோத்தமேனா பத்மேவ பத்ரமகிலம் மணிபாதரக்ஷே பிராதுஷ்சகார பவதி ஜகதாம் த்ரயாணாம். தேவி, பாதுகா தேவியே, நிர்கத்ய பரதாஞ்சலி பத்மமத்யாத். பரதாஞ்சலி பத்மம் என்னால் அந்த அஞ்சலி பண்ணுகிற அந்த கை கூப்புதல் இருக்கிறதே, அது அப்படியே பார்த்தால் ஒரு தாமரை பூ போல இருக்கிறதா. அந்த அஞ்சலி என்கிறதே, பரதாழ்வான் கையை கூப்பி கொண்டிருக்கிறான், அந்த அஞ்சலி பண்ணி கொண்டிருந்தால் அது ஒரு தாமரை பூ போலே இருக்கிறது. பரதாஞ்சலி பத்ம மத்யாத்து நிர்கத்யா, பரதாழ்வானுடைய தாமரை போன்ற அந்த கை கூப்புதல் அதிலிருந்து புறப்பட்டது பாதுகை என்கிறார். இப்படி கொண்டு போய் சமர்ப்பிக்கிற பொழுது அஞ்சலியோடு சமர்ப்பிச்சா ஏதோ தாமரையிலிருந்து அந்த பாதுகை வெளிப்படுவது போலே இருந்ததுன்னு சொன்னார். அது அங்கிருந்து புறப்பட்டு எங்கு போயிற்று? பூயா சமாகதவதி புருஷோத்தமேனா, மறுபடியும் புருஷோத்தமேனா பூயா சமாகதவதி, மறுபடியும் அந்த புருஷோத்தமனான ராமபிரான் அவனோடு போய் இந்த பாதுகை சேர்ந்திருக்கிறது என்று சொன்னார். அது எப்படி இருந்தது என்று பார்த்தால், பத்மேவ பத்ரம் அகிலம் மணிபாதரக்ஷே. பத்மேவ, பத்மா என்று ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பெயர். அது பத்மேவா என்னால் என்ன அர்த்தம்? அந்த பூமி ஸ்ரீ மகாலட்சுமி, அந்த ஸ்ரீ மகாலட்சுமி அவள் எப்படிப்பட்டவள் என்று கேட்டால்,
அது பத்மேவ பத்ரமகிலம் மணிபாதரக்ஷே பிராதுஷ்சகார பவதீம் ஜகதாம் திரயாணாம் பிராதுஷ்சகாரா என்கிறார். அதாவது 3 லோகங்களுக்கும் இவள் என்ன பண்ணினாள்? நல்ல க்ஷேமத்தை உண்டாக்கினாள். அதாவது இந்திரனுக்கு ராஜ்யங்கள் எல்லாம் அவனுடைய ஐஸ்வர்யம் அத்தனையும் துர்வாசனுடைய சாபத்தினாலே அழிந்து விட்டது. அழிந்து விட்ட உடனே மறுபடியும் அந்த தான் இழந்த செல்வத்தை எல்லாம் பெற வேண்டுமே, அதனால பகவானிடத்தில் வந்து பிரார்த்தித்து கொண்டான். அப்பொழுது பகவான் என்ன பண்ணினான்? சமுத்திரத்தை கடைந்தான். சமுத்திரத்தை கடைந்தால் அதில் முதல்ல ஏதோ செல்வங்கள் எல்லாம் வந்தது. கடைசியில் அதில் வந்து அதிலிருந்து உண்டான ஒரு தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூவிலே பெரிய பிராட்டியார் உண்டானாள். அந்த பெரிய பிராட்டியார் உலகத்தை எல்லாம் ரட்சித்தாள் என்று இப்படி பார்க்கிறோம். ஆக இப்பொழுது கடலிலிருந்து வெளிப்பட்ட, சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட தாயார் உலகத்தை ரட்சித்தாள் என்று அங்கே பார்த்தோம். இப்பொழுது இந்த பரதாழ்வானுடைய அஞ்சலி செய்கின்ற திருக்கைகளாகிற தாமரைப்பூவிலிருந்து வெளிப்பட்ட இந்த பாதுகையாகிற ஒரு தேவி உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறாள் என்று பார்க்கிற பொழுது ரெண்டும் ஒன்று போல் இருக்கிறது அல்லவா? அதனால இதற்கு அதை உதாரணமாக சொல்லுகிறார். அதாவது சக்கரவர்த்தி திருமனுடைய திருவடிகளிலே பரதாழ்வான் பாதுகையை சமர்ப்பித்தார். அது அவருடைய அஞ்சலியிலிருந்து வெளிப்பட்ட பாதுகை எப்படி இருந்ததுன்னு கேட்டா, கடலிலே இருந்து வெளிப்பட்ட, சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமியை போல இருந்தது. அவளும் உலகத்தை ரட்சித்தாள். இப்பொழுது பாதுகையும் எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்து உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறது, உலகத்திற்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டாக்குகிறது என்று இப்படியாக ஓர் அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 239வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அது எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தது. அதாவது இத்தனை நாள் சிம்மாசனத்திலே வீற்றிருந்தது பாதுகை. ராமபிரான் வனத்திலே எழுந்தருளி இருந்த காலத்திலே 14 ஆண்டுகள் அயோத்தியா சாம்ராஜ்யம், கோசல சாம்ராஜ்யத்தை ரட்சித்தது, அரசனாக இருந்து ஆண்டது யாருன்னா பாதுகா தேவி தான். ராமபிரான் மறுபடியும் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு விட்டான். பட்டாபிஷேகம் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணினா, இந்த பாதுகையை எடுத்து ராமபிரானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தார்கள். இத்தனை நாள் சிம்மாசனத்திலே வீத்திருந்த அந்த பாதுகை இப்பொழுது என்ன ஆயிற்று என்னால் ராமபிரானுடைய திருவடிகளிலே இருக்கிறது என்றால், அப்போ ஸ்தானம் குறைந்து போய்விட்டதா என்று கேட்டால் அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு அது உயர்ந்த ஸ்தானம் தான். அதுல அது சிம்மாசனத்தின் மேலே இருந்தாலும் சரி, ராமபிரானுடைய திருவடிகளின் கீழே இருந்தாலும் சரி, பாதுகையினுடைய பெருமைக்கு என்றைக்கும் ஒரு குறைவும் கிடையாது என்கிற அந்த அர்த்தத்தை இந்த 239வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ரகுபதிம் அதிரோப்ய ஸ்வோசித ரத்னபீட்டே பிரகுணம் அபஜதாஸ்துவம் பாதுகே பாதபீட்டம் ததபி பகுமதிஸ்தே தாதிருஷி நித்யமாசீத் வனுகலு மகிதானாம் கல்பியதே தாரதம்யம். ரகுபதிம் அதிரோப்பிய ஸ்வோசித ரத்னபீட்டே, அதாவது ராகவனானவன் ராமபிரான் அவன் சோச்சித்தே ரத்னபீட்டே, தனக்கே உரியதாய் தனக்கே தகுதியானதான அந்த சிம்மாசனத்திலே அவன் எழுந்தருளி இருந்தான். அப்படி அவன் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு சிம்மாசனத்திலே எழுந்தருளின உடனே என்ன ஆயிற்று என்று கேட்டால், அப்பொழுது பிரகுணம் அபஜதாஹா துவம் பாதுகே பாதபீட்டம், அவனுடைய பாதபீட்டத்தை, அந்த திருவடி மேடை, அதை நீ அடைந்து விட்டாய் என்கிற. நீ அந்த ராமபிரான் சிம்மாசனத்திலே எழுந்தருளின உடனே பாதுகையை அந்த பாதபீட்டம், பாதத்திற்கு என்று ஒரு பீட்டம் இருக்கும், அந்த பீட்டத்திலே எழுந்தருள பண்ணி விட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் உடனே அப்பொழுது நேற்று சிம்மாசனத்திலே இருந்தது, இப்பொழுது அது பாதபீட்டத்திற்கு என்ன வந்து விட்டது என்று யாராவது குறை சொல்லுவார்களோ என்றால், ததபி பகுமதிஸ்தே தாதிருஷி நித்யமாசீத்து, அப்படி இருந்தாலும் கூட அது உனக்கு ஒரு பெருமையைத்தான் உண்டாக்கித்து, அதில் எந்த விதமான ஒரு குறைவும் உனக்கு உண்டாக்கவில்லை. ஏனென்றால் வனுகலு மகிதானாம் கல்பியதே தாரதம்யம், எங்கு இருந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான், அதாவது உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் தான். உயர்ந்தவர்களுக்கு என்றைக்கும் அது தாழ்ச்சி என்கிறது கிடையவே கிடையாது. ஆஹா, இப்பொழுது சிம்மாசனத்திலே இருந்தாலும் சரி, ராமபிரானுடைய திருவடிகளின் கீழே அது பாதபீட்டத்திலே இருந்தாலும் சரி, அந்த பாதுகையினுடைய பெருமைக்கு ஒரு குறைவும் கிடையாது, எப்பொழுதும் அது உயர்ந்ததுதான்
இது வித்தியாசம் என்கிறது சாமானிய மக்களுக்கு, அறிவில்லாதவர்களுக்குத்தான் அந்த வித்தியாசம் சொல்லப்படுவார்களே தவிர, ஆனால் கொனுகலு மகிதானாம், ரொம்ப கொண்டாடத்தக்கவர்களுக்கு தாரதமியம் கொனுகலு கல்பியதே, எப்படி சொல்ல முடியும்? அது தாரதமியம், ஏற்றத்தாழ்வே கிடையாது, என்றைக்கும் ஏற்றம்தான், தாழ்வு என்கிறது அவர்களுக்கு கிடையவே கிடையாது என்று இப்படியாக அந்த பாதுகையினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக வர்ணித்தார். அடுத்தபடியாக இந்த நிர்யாத்தனா பத்ததி என்கிற ஒரு பத்ததியினுடைய நிறைவு ஸ்லோகம், அதாவது இந்த பத்ததிக்கு இதுதான் நிறைவு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அது என்னன்னா, எப்பொழுதும் ராமபிரான் கூட, இந்த ரங்கநாதன் கூட இந்த பாதுகையை மிகவும் சமத்காரமாக தன்னுடைய திருவடியிலே அடைந்து கொண்டு சமர்ப்பித்துக் கொள்ளுகிறான், மிகவும் சாமர்த்தியமாக தன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்துக் கொள்ளுகிறான் என்பதாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுபவிப்போம். அனுவிருத்த ராமபாவஹ சங்கே நிர்விஷ்ட சக்கரவர்த்தி பதம் அதுனாபி ரங்கநாதஹ சச்சமத்காரம் பதேன பஜதி த்வாஹாம். அனுவிருத்த ராமபாவஹ ரங்கநாதஹ, ரங்கநாதன் ராமனாக தன்னை பாவித்துக் கொண்டான். அதாவது என்ன, ராமபிரானாக அவதரித்தவனும் ரங்கநாதன் தான். ரங்கநாதன் வேறு, ராமபிரான் வேறு அல்ல என்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ராமபாவஹ அனுவிருத்தா ரங்கநாதா என்கிறார். ராமபாவத்தை ஏற்றுக்கொண்டவரான ரங்கநாதன் அவர் என்ன பண்ணினார்? நிர்விஷ்ட சக்கரவர்த்தி பதம். என்னால் என்ன அர்த்தம்? உயர்ந்த சக்கரவர்த்தி பட்டத்தை உடையதாயிருக்கிற துவாம் உன்னை என்கிறார். அதாவது ஏற்கனவே சக்கரவர்த்தி பட்டத்திலே எழுந்தருளியிருந்த பாதுகை இது, அதை நாம் காலிலே திருவடிகளிலே சமர்ப்பித்துக் கொள்கிறோம் என்கிற காரணத்தினாலே ராமபிரான் கூட என்ன பண்ணினான்னு கேட்டார். எப்படின்னா, சச்சமத்காரம் பதேன பஜதி த்வாஹாம், ரொம்ப சமத்காரம் சாமர்த்தியமாக தன்னுடைய திருவடிகளிலே அணிந்து கொள்ளுகிறார் என்று ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இது பல பல அர்த்தங்களை உள்ளடக்கி கொண்டிருக்கிறதாக இந்த சச்சமத்காரம் என்பதற்கு அர்த்தம் சொல்லலாம். அதாவது என்னன்னா, சாதாரணமாக நாம் காலிலே செருப்பை அணிந்து கொள்வதாக இருந்தால் கூட என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து நம்முடைய காலுக்கு எந்த விதமான கெடுதலும் வராதிருக்கிறபடி, அந்த விரல்கள் எல்லாம் அடிபடாதபடி பார்த்து அந்த பாதுகையை நிதானமாக அதை அணிந்து கொள்ளுகிறோம் அல்லவா, அதையும் சொல்றதாக கொள்ளலாம். அதை தவிர இன்னொன்னு, ஏற்கனவே சாம்ராஜ்யத்தை ஆண்ட பாதுகை என்று சொல்லுகிற பொழுது அந்த பாதுகையை நாம் திருவடியிலே அணிந்து கொண்டால்தான் நம்மாலும் சாம்ராஜ்யத்தை நன்றாக ஆள முடியும் என்கிற காரணத்தினால்தான் ராமபிரான் என்ன பண்ணினா, ரொம்ப சாதுரியமாக பாதுகையை தன்னுடைய திருவடிகளே அணிந்து கொண்டிருக்கிறான். அதாவது இன்னொருத்தன் நன்றாக ஆளுக நடத்தி கொண்டிருக்கிறான், நாம் அந்த அதிகாரத்தை நாம் செலுத்த வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா, அந்த எவன் நடத்தி கொண்டிருந்தானோ அவனையும் கூட வைத்துக் கொள்ளணும். அப்பத்தான் இவனால் நன்னாக நடத்த முடியும். இல்லை என்றால் இவனுக்கே நடத்த முடியாமல் போய்விடலாம், அல்லது அவன் தனியாக கலகம் ஏதும் செய்யலாம் என்றெல்லாம் கூட உலகத்தில் ஏற்படுகிறது. அதனால ராமபிரான் என்ன பண்ணினார், அதாவது சச்சமத்காரம் ராமபிரான் தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொண்டார். அது மட்டும் இல்லை, ரங்கநாதன் இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே ரங்கநாதனைத்தானே சொல்லுகிறார். அதாவது ராமபிரானாக இருக்கிற தன்மை அடைந்தவனான ரங்கநாதன் தம்முடைய திருவடிகளிலே பாதுகையை அணிந்து கொள்ளுகிறார். ரொம்ப சமத்காரம் என்னாலன்னா, ரொம்ப சாமர்த்தியமாக அந்த பாதுகையை தன்னுடைய திருவடிகளிலே அடைந்து கொள்ளுகிறார். என்ன காரணம் என்னால், அந்த பாதுகையை கொண்டு உலகத்தை எல்லாம் நன்றாக ரட்சிக்கலாம் என்கிற காரணத்தினாலே அந்த பாதுகையும் கூட தம்முடைய திருவடிகளிலே அவர் அடைந்து கொண்டு மிகவும் சாமர்த்தியமாக, அதை கெட்டிக்காரத்தனமாக திருவடியிலே அதை அணிந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறார் என்று இப்படி அந்த ராமபிரானுடைய திருவடிகளிலே போய் பாதுகை சேர்ந்த அந்த விஷயத்தை இந்த நிர்யாத்தனா பத்ததி என்கிற ஒரு பத்ததியிலே மிக அற்புதமாக அருளி செய்தார். இந்த ஸ்லோகத்தோடு இந்த நிர்யாத்தனா பத்ததி என்கிற இந்த 8வது பத்ததி அது நிறைவு பெறுகிறது. அடுத்த ஸ்லோகம் முதல் கொண்டு 9வது பத்ததி அது என்ன என்பதை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविन्द